ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு விடுதங்க பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தாங்க பார்க்குற உங்களுக்குமே புரியும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செல்லாம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குது, அதுவுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாவாடை தாங்க. பாவாடை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பாவாடை நாடாக இருக்கட்டும், அப்படி இல்லை பேண்ட்டு நாடாக இருக்கட்டுங்க, போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப டைம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுருப்பாங்க. இனிமேல் நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் போட வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. அதுக்கு இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவும் போல் பாவாடை நாடை பின்னூசிக்கு பதிலாக நீங்கள் கலர் கேச்சு எடுத்துக்கோங்க. கலர் கேச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதோட முதல்ல நீங்கள் அந்த பாவாடை நாடை கொணை இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வச்சுட்ட பின்னாடி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க, மூடி போட்டு. நான் எப்படி வீடியோவில் காமிக்கணும் இதே போல் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் பாவாடை நாடை உள்ளுக்குள்ளே நீங்கள் போட்டுக்கலாங்க. ஒரே ஒரு நிமிஷம் கூட ஆகாதுங்க. ஒரே நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் 10 பாவாடைக்கு நாடாக போடலாங்க. இனிமேல் உங்கள் வீட்டில் நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக நாடாக போட்டு முடிச்சலாம், கவலையே பட தேவையில்லைங்க. இதனால் உங்கள் வேலையும் மிச்சமாகும், உங்கள் டைமும் சேவ் ஆகும். கண்டிப்பாக அந்த டிப்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், பாவாடை நாடை உள்ளுக்குள்ளே போட்டு வெளியே எடுத்துட்டேன். அந்த கேப்பு எதுவுமே ஓப்பன் ஆகலை. ஏன்னு பார்த்தோம் ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கோங்க இந்த கலர் கேச்சு. அதனால தான் நான் கலர் கேச்சு எடுத்துருக்கேங்க. ஒரு சில டைமில் பார்த்து நம்ம பேன் எடுக்கும் இல்லையா, அந்த பேனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மூடி சில டைமில் ஓப்பன் ஆயிரும். ஆனால் இந்த கலர் கேச்சு போடும்போது அந்த மூடி எதுவுமே ஓப்பன் ஆகாது. கண்டிப்பாக இந்த டிப்பு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம நிறைய பேரில் பார்த்தீங்கன்னா காலியான வாட்டர் பால் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கீழே தூக்கி போட்டுறாதீங்க. இதை வச்சு நம்ம அழகான ஆர்கனைஸ் ரெடி பண்ணிடலாங்க. எப்பவும் போல் ஒரு வாட்டர் கேன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மேலே இருக்கிற கவரை ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மேலே இருக்கிற கவர் ரிமூவ் பண்ணிட்ட பின்னாடி இந்த பாட்டில் நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கத்தி வச்சு நல்லா நீங்கள் சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இந்த கேன் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோங்க. மேல் பகுதியில் நீங்கள் கை வச்சுக்கோங்க. மேல் பகுதி நான் எங்கே கட் பண்ணுறேனோ அதே போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா கையில் சூடுபட வாய்ப்பு இருக்குங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு, நீங்களே பாருங்கள். இப்போ நமக்கு கீழ் பாட்டு தேவைப்படும். மேலே பாட்டு நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. ஏன்னா கீழ் பாட்டில் மட்டும் நம்ம கட் பண்ண போகிறோம் பாஸ் ஷேப்பில். இப்போ நம்ம மறுபடியும் கத்தி வச்சு சூடு பண்ணிவிட்டு மேலேருந்து கீழ் வரைக்கும் கரெக்டாக நீங்கள் பாஸ் ஷேப்பில் கட் பண்ணிக்கணுங்க. மேலே கீழே இருக்கு இல்லையா, கீழே ஒரு 3 இன்ச்சு விட்டுணுங்க. அப்படியே நீங்கள் மேலேருந்து கீழ் வரைக்கும் நீங்கள் அழகாக பாஸ் ஷேப்பில் கட் பண்ணிக்கணுங்க. இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணி எடுத்தோம். தனியாக அந்த பீஸ் வந்துச்சு பாருங்கள். அந்த பீஸை இது போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பீஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அப்படி கொஞ்சம் கிராஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் சிசர் வச்சு நல்லா ஹீவனாக கட் பண்ணிட்டு பின்னாடி பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருக்குங்க. இப்போ நமக்கு அழகான ஆர்கனைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா செராமிக் கப் இருக்கு இல்லையா, அந்த செராமிக் கப்பெல்லாம் குடிச்சிட்டு அங்கங்கே கமுத்திச்சிரும் இல்லையா. இனிமேல் அந்த மாதிரி பண்ண வேண்டாங்க. இதுக்குள்ளே நீங்கள் ஒவ்வொரு செராமிக் கப்பு இதுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கலாங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நான் ஒரு 3 செராமிக் கப் எடுத்துருக்கேன். இந்த கப்பு ஃபுல்லாகவே நீங்கள் எப்பவும் போல் டீயில் காஃபி குடிச்சு முடிச்சுட்டு வாஷ் பண்ணிட்டு இதுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கலாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வாட்டருக்குள்ளேயே நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதுக்கெல்லாம் அந்த கைப்பிடி நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் உள்ளே போட்டு இதே போல் 2-3 நீங்கள் போட்டு வச்சுக்கலாங்க. பார்க்குமே ரொம்ப நீட்டாக இருக்கும். இதனால இடமும் சேவ் ஆகுங்க. கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் வேஸ்ட்டான மூடிதான் எடுத்து வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம அழகான ஆர்கனைஸ் ரெடி பண்ண போகிறோங்க. அதுக்காக நீங்கள் மூடியும் ஒரு வாட்டர் கேன் மூடியும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மூடி பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் குலோப் ஜாமுன் டப்பா மூடிங்க. இது நீங்கள் எடுத்து வச்சுட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டேப்பு நீங்கள் எடுத்துக்கோங்க. டபுள் டேப் எடுத்து நீங்கள் சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிட்டு பெரிய பீஸ் மூடி இருக்கு இல்லையா, அந்த பீஸ் மூடியில் நீங்கள் சென்டரை பார்த்து நீங்கள் ஒட்டிக்கோங்க. கை வச்சு நல்லா லைட்டாக அழுத்தி விடுங்க. அப்போ தாங்க நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மேலே இருக்கிற கவரை ரிமூவ் பண்ணிட்ட பின்னாடி நம்ம வாட்டர் கேன் மூடி இருக்கு இல்லையா, அந்த மூடி நீங்கள் சென்டர் பார்த்து கரெக்டாக நீங்கள் பிட் பண்ணிக்கோங்க. பிட் பண்ணிட்டு பின்னாடி பாருங்கள், நல்லா கை வச்சு நல்லா அழுத்தி விடுங்க. அப்போ தாங்க நல்லா டைட்டாக பிடிக்கும்.
இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்குன்னுட்டு. இப்போ நமக்கு அழகான ஆர்கனைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் இன்னொன்று பண்ணணுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பி எடுத்துக்கோங்க. கம்பியை நீங்கள் கேஸில் சூடு பண்ணிவிட்டு சின்ன சின்ன ஓட்டையை நீங்கள் போட்டுக்கோங்க. நான் எப்படி வீடியோவில் காமிக்கணும் அதே போல் ஓட்டை நீங்கள் போட்டுக்கோங்க எல்லா பக்கமுமே. பாருங்கள் அந்த கேன் மூடி சுற்றி எல்லா பக்கம் நான் ஓட்டை போட்டிருக்கேன். இதே போல் நீங்களுமே ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு செலவே இல்லாமல் ஆர்கனைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இது எதுக்காக நம்ம செஞ்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு சிங்க் இருக்குல்லையே அது ஓப்பன் இருக்குல்லையே அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக நம்ம செஞ்சுருக்கோம். சிங்க்கை எப்பவும் போல் நீங்கள் நைட் டைமில் பாத்திரம் க்ளீன் பண்ணி முடித்த பின்னாடி இந்த மூடியை போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இதனால் கரப்பான் பூச்சி எதுவுமே வராமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வேஸ்ட்டாக போகிற பொருளை இந்த மாதிரி வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கவே நீட்டாக இருக்கும். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரிட்ஜு எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னுட்டு. நிறைய பேர் வீட்டில் பார்த்தோன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே எவ்வளோ ஐஸ் கட்டி பிடிச்சிருக்குங்க. அந்த ஐஸ் கட்டி ரிமூவ் பண்ணுறதுக்காக கரண்டியை வச்சு அடிப்பாங்க, இல்லை கத்தியை வச்சு எடுப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாங்க. அதுக்காக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ மழை போல் ஐஸ் கட்டி இருந்தாலும் இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாலே ஐஸ் கட்டி எதுவுமே வரவே வராதுங்க. இப்போ நம்ம எப்பவும் போல் ஒரு கப்பை எடுத்து வச்சுக்கோங்க. கப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி வச்சு நீங்கள் ஊற்றிக்கோங்க. சுடு தண்ணி எந்த அளவுக்கு சூடாக இருக்கணும்னு பார்த்து நீங்கள் கை வச்சு பார்த்தா நல்லா சூடு தாங்குற அளவுக்கு இருக்கணுங்க. அந்தளவுக்கு சூடு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லெமன் எடுத்துக்கோங்க. நான் பார்த்தேன் ஒரு லெமன் ஃபுல்லாக எடுத்துகிட்டு பாதி மட்டும் கட் பண்ணிவிட்டு அதோட ஜூஸை அந்த தண்ணிக்குள்ளே நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம லெமன் ஜூஸ் ஃபுல்லாகவே பிழிஞ்சு விட்டாச்சுங்க. இந்த தோலை கீழே தூக்கியை போடாமல் சைடில் நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. இது கூட நம்ம இன்னொரு பொருள் ஆட் பண்ணுங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோசை மாவு கூட யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ப சோடாங்க. 1 டீஸ்பூன் போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பின்னாடி பாருங்கள் லைட்டாக மேலே பொங்கி வந்து அப்படியே சைலண்ட் ஆயிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கத்தியெல்லாம் ஸ்பூன் எடுத்து நல்லா நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விட்டால் பின்னாடி லெமன் தோல் இருந்துச்சு இல்லையா, அந்த தோலுமே இதுக்குள்ளே நீங்கள் போட்டு சைடில் நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த தண்ணி கொஞ்சம் லைட்டாக சூடாகணுங்க. அதுக்குள்ளே நம்ம ஃப்ரிட்ஜுக்குற பொருள் எல்லாமே எடுத்துடலாங்க. ஃபஸ்ட் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எந்த பொருள் வச்சாலும் சரிங்க, அது ஃபுல்லாகவே எடுத்து நீங்கள் வெளியில் வச்சுக்கோங்க. லைட்டாக மட்டும்தாங்க ஐஸ் கட்டியிருக்கு, இருந்தாலும் ரொம்ப கெட்டியாக இருக்குங்க. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சுவிட்சை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணலாங்க. ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம ரெடி பண்ணி வச்ச லிக்விடு கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ கொஞ்சம் வித மாதிரி தான் இருக்குது. இப்போ அந்த லெமன் தூளை தொட்டு நீங்கள் எல்லா பக்கம் நீங்கள் தெளிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஐஸ் கட்டி படிஞ்சிருந்தாலும் சீக்கிரமாக கீழே விழுந்துருங்க. நீங்கள் எதுவுமே கஷ்டப்பட்டு கத்தி வச்சு உடைக்க வேண்டியதில்லை, கரண்டி வச்சு தட்ட வேண்டியதில்லைங்க. இந்த லிக்விடை வச்சு நீங்கள் தொட்டு துடைக்கும் போது அந்த ஐஸ் கட்டி ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ பெரிய கட்டி இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக ஐஸ் கட்டி எல்லாமே உடஞ்சு கீழே இருந்துருங்க. கண்டிப்பாக இந்த மெத்தட் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே மழை மாதிரி ஐஸ் கட்டி வந்துகிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி ஐஸ் கட்டி வராமல் இருக்குது இந்த டிப்பெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணாலே போதுங்க. ஐஸ் கட்டி வராமல் இருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் இந்த லெமன் தோலை வச்சுட்டு எல்லா பக்கம் நான் தேய்ச்சிக்கிட்டுங்க. தேய்ச்சி முடிச்ச பின்னாடி நீங்களே பாருங்கள் அந்த ஐஸ் கட்டி ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிட்டு எல்லாம் தண்ணி மாதிரி நிறைய கரைஞ்சி போயிருக்குங்க. இப்போ பேலன்ஸ் இருக்குல்லையே அந்த ஐஸ் கட்டி அது ஃபுல்லாகவே நீங்கள் ஒரு காட்டன் துணி வச்சு எல்லா பக்கம் நல்லா தொடச்சிட்டு அந்த ஐஸ் கட்டி நீங்கள் ஒரு பிளேட்டுக்குள்ளே தள்ளி கீழே கொட்டிக்கலாங்க. இப்போ மறுபடியும் அதை காட்டன் துணி வச்சு எல்லா பக்கம் நீங்கள் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது, பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியும் நினைக்கிறேங்க. மறுபடியும் அதே காட்டன் துணியை தண்ணியில் நனைச்சிட்டு நல்லா தண்ணியில் அளவுக்கு நல்லா புழிஞ்சிட்டு எல்லா பக்கம் நீங்கள் தொடச்சிக்கோங்க. ஏன்னா எங்கேயாச்சும் அழுக்கு இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க. இப்போ பார்க்குறது ரொம்ப க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இதுக்கப்புறம் இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஐஸ் கட்டி மழை மாதிரி கட்டாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ அதுக்காக நீங்கள் ஒரு கப் எடுத்து வச்சுக்கோங்க. கப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே 1 டீஸ்பூன் போல் சால்ட் சேர்த்துக்கோங்க. நம்ம கம்பல்சரி சால்ட் தாங்க சேர்த்தணும், கல்லுப்பு நீங்கள் சேர்க்காதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் எந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றணும்னு பார்த்தீங்கன்னா அந்த சால்ட்டு ஃபுல்லாகவே மூழ்கிட்டு நல்லா கலக்கிறளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கணுங்க. ஃபஸ்ட் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா நீங்கள் கலக்கிடுங்க ஒரு பேஸ்ட் பதத்துக்கு. இப்போ பாருங்கள் நம்ம இப்போ கலக்கி விட்டாச்சு. இந்த கத்தியை நீங்கள் ஒரு ஓரம் வச்சுக்கோங்க.
இந்த பேஸ்ட் நம்ம கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தேய்ச்சி விடுங்க. இதை நீங்கள் தேய்ச்சி விட்டாலே போதுங்க. இதுவுமே உங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எப்போவுமே ஐஸ் கட்டி வரவே வராதுங்க. மழை மேலே குஞ்சு வராது. வந்தாலும் லைட்டாக மட்டும்தாங்க வரும், ரொம்பலாம் வரவே வராது. கண்டிப்பாக அந்த டிப்பு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே ஒரு டீஸ்பூன் போல் இருந்தால் போதுங்க ஃப்ரிட்ஜில் ஐஸ் கட்டி இனி ஜென்மத்துக்கும் வைக்காதுங்க. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதே போல் இந்த டிப்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மெம்பருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ நான் பார்த்தேன்னா இந்த பேஸ்ட்டை மேலே கீழே சைடில் எல்லா பக்கம் நீங்கள் கம்பல்சரி நீங்கள் தேய்ச்சி விடுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் எப்பவும் போல் உங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே கெட்ட வாடை வராது, ஐஸ் கட்டி மழை மாதிரி வரவே வராதுங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்.